இன்று ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது, பார்த்தோம். மிகவும் வருத்தமாக இருக்கிறது. என்ன காரணம் என்றால், மாண்புமிகு முதலமைச்சர் யாரையும் குறிவைத்து தாக்குவதோ, அவர்களை இழிவாக பேசுவதோ, ஒருவரை அரசியல் ரீதியாக அகற்ற வேண்டும் நினைப்பதோ, நான் இதனால் பழகியவரை பார்த்தவரை அப்படியெல்லாம் கிடையாது. சட்டம் தன் கடமையை செய்யும். இன்று கூட உள்துறை செயலாளர், வருவாய்த்துறை செயலாளர், அடிஷ்னல் டிஜிபி லா அண்ட் ஆர்டர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் அனைவரும் சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன நடந்தது என்று போட்டு காண்பித்திருக்கிறார்கள். நான் சொல்வதெல்லாம், ஒரு விசாரணை ஆணையத்தை மாண்புமிகு முதலமைச்சர் நியமித்திருக்கிறார், நீதியரசர் அருணா ஜெகதீசன். இது ஒரு குறைந்தபட்சம் ஒரு இன்டர்வியூ ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் வரட்டும், நம்ம எல்லாம் பேசுவோம். யார் மேலே தவறு, என்ன தவறுன்ட்டு. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, தொலைக்காட்சிகள், நம்முடைய அன்பு நண்பர்கள் தொலைக்காட்சி தோழர்கள்லாம் வீடியோ படமாக்கியிருக்காங்க. போட்டு பார்த்து யார் மேலே தவறோ நம்ம அவங்க மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவோம், அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் நடந்த சம்பவம் ஒரு உயிர் 2 உயிர் இல்லை. ஒரு உயிர் இருந்தாலும் விலை மதிக்க முடியாத உயிர். 41 உயிர்கள் இப்போ வெளியாகிருக்கு. இந்த 41 பேர் இறந்ததுக்கு எல்லோரும் வருத்தம் தெரிவிக்கிறோம், எல்லோரும் துயரமாக இருக்கும். இன்னும் கூட நான் அதிர்ச்சியிலேருந்து மீள முடியவில்லை. 3 நாளாக கரூரில் தான் இருக்கோம். எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர்லாம் வந்திருந்தாங்க. எல்லோரையும் சந்தித்து ஆறுதல் சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் 3வது முறையாக மருத்துவமனைக்கு போயிருக்கேன். 3வது முறை கரூருக்கு வந்திருக்கேன். என்ன பிரச்சனைன்னா, இதை அரசியல் ஆக்கக்கூடாது, அரசியலே பேசக்கூடாது. இன்னும் அந்த ஈரம் காயலை. எல்லோர் வீட்டுக்கும் போயிட்டு வந்தோம். எல்லோரும் வீட்லேயும் அந்த குடும்பமே இன்றைக்கி நிலகுலைஞ்சு போயிருக்கு. ஆறுதல் சொல்லணும். இது என்னவோ சட்ட நடவடிக்கை, தன்னுடைய நடவடிக்கை எடுக்கட்டும். சட்டம் தன் கடமையை செய்யட்டும். அதற்கு மேலே நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்களை நியமித்திருக்கிறார்கள். நீதி பரிபாலனை மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, வரட்டும். அவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னது போல், எனக்கு அருணா ஜெகதீசன் நீதியரசருடைய இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, ஆணையத்தின் மேலே இந்த விசாரணை கமிஷன் நம்பிக்கை இல்லைன்றார். இவர் கஜினி திரைப்படத்தில் சூர்யா நடிச்சிருப்பார், அடிக்கடி மறந்துடுவார். அது மாதிரி இப்போது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாருன்றதை மறந்துட்டு பேசுகிறார். அதனால தான் கொச்சை பிடித்து பேசுவது, எல்லோரையும் தாக்கி பேசுவது, இழிவுபடுத்தி பேசுவதை நினச்சிட்ருக்கார். இவர் தானே அதிமுக ஆட்சியில் நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு ஆணையத்தை அமைச்சார். கமிஷன் இவர் தான் நியமித்தார். இப்போ அவர் நியமித்தா அது சரியான கமிஷன், மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி நியமித்தா தவறான கமிஷனா? கஜினி படம் தான் எனக்கு நினைவுக்கு வருது. கஜினி படத்தில் அடிக்கடி ஞாபகம் மறந்துடுவார். அதை எழுதி வச்சுக்காவது சொல்லலாம். அவர் இல்லைங்க, என் ஆட்சியில் கூட போட்டு அவங்கள சரியாக பண்ணாங்க, எந்த ஆட்சியிலையும் போட்டிருக்காங்கன்னு சொல்லணும். ஆகையால் நான் திருப்பி சொல்கிறதெல்லாம், என்னுடைய அருமை சகோதரர் விஜய் ஆகட்டும், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், பாரதிய ஜனதா கட்சி தலைவராகட்டும், தயவு கூர்ந்து அரசியலாக்காதீங்க. பிணத்து மேலே அரசியல் பண்ணாதீங்க. இது மன வருத்தத்தை அளிக்குது, மனவேதனை அளிக்குது. குழந்தைகள், குழந்தைகள் இறந்துருக்காங்க. சின்ன பாலகன்கள், அதுக்கு என்னென்ன தெரியாது, வாக்கு என்னன்னா தெரியாது, வாக்குரிமை இல்லாத குழந்தைங்க அதெல்லாம் இறந்துருக்காங்க. அதனால் இது அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது, அரசியல் ஆக்கக்கூடாது. என்னுடைய வேண்டுகோள். மாண்புமிகு முதலமைச்சர் கண்ணியமாக யாரையும் குறை சொல்லாமல் அமைதியாக இருக்கார். யாரையுமே இது வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் குறை சொல்லலை, யாரையும் இழிச்சு பேசலை. என்ன சொல்லணும், நான் முதலமைச்சராக இருந்திருந்தேன்னா நான் இந்நேரம் இதுக்கு யார் பொறுப்பு இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். நான் ஃபிக்ஸ் பண்ணி இருப்பேன். இது 1 உயிர் 2 உயிர் இல்லைங்க, தமிழர்களுடைய உயிர் 41 உயிர் போயிருக்கு. அன்றைக்கே பாருங்கள், சம்பவம் நடந்தது. தலைமைச் செயலகத்துக்கு போகிறார் மாண்புமிகு முதலமைச்சர், விசாரணை ஆணையத்தை அமைக்கிறாரு, அறிவிக்கிறாரு, நிவாரணத்தை அறிவிக்கிறாரு, அதிகாரியுடைய ஆலோசனை பண்ணுறாரு, டாக்டர்ஸ் எல்லாரையும் ரஷ் பண்ணுறாரு, நீங்கள் போயிட்டு எல்லாத்தையும் வேலையை பாருங்கன்னு முடுக்கி விடுறாரு அரசு இயந்திரத்தை. இரவோடு இரவாக கிளம்பி வெடிய ஆறுதல் சொல்லிவிட்டு இறந்து போனவங்களுக்கெல்லாம் மலரஞ்சலி செலுத்திட்டு விடிய காலம் போகிறாருன்னா, இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். யாரும் தயவுசெய்து அரசியலுக்காக யாரும் இழிவுபடுத்தாமல் தான் வேண்டும். அதே போல் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என்னோடய தொண்டர்கள் மீது கை வைக்க வேணாம் அப்படின்றாரு. எந்த நேரத்துலையும் அலுவலகத்தில் இல்லாட்டி என்னோடய இல்லத்தில் தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்யலை, யாராக இருந்தாலும் விடாது இல்லை. சட்டம் தன் கடமையை செய்யும். யார் தப்பு, சட்டத்துக்கு முன்னாடி யார் தவறு செய்து தப்பிக்கலாம் முடியாது. அதே நான் அவர் சொல்லி தான் நடவடிக்கை எடுக்கணும்னு அப்படிலாம் கிடையாது. சட்டம் தன் கடமையை செய்யும். யார் தப்பு செஞ்சாலும் சட்டம் நடவடிக்கை எடுக்கும்.